ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் திறக்கப்பட்ட திட்டம் அம்மா உணவக திட்டம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் திறக்கப்பட்ட திட்டம்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த திமுக அரசு அதை கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அதிமுக அரசு இருக்கும்பொழுது பல இடங்களில் வந்து கொரோனா போன்ற பேரிடி வந்தது. அப்போ தமிழ்நாட்டு மக்களையே காப்பாற்றின ஒரு திட்டம் வந்து அம்மா உணவக திட்டம். ஏன்னா வந்து பல பேருக்கு உணவு அளித்தது இந்த அம்மா உணவகம். அது மட்டும் இல்லை, ஓபி சுதாகர் அவர்கள் கூட வீடியோலாம் பேசியிருப்பாங்க, நாங்கள் பல நாள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்கோம்ட்டு. அம்மா மெஸ்ஸில் போய் 5 ரூபாய்க்கு சாப்பிடுவோம்ல, அது வந்து சாப்பிட்றப்ப அது ஒன்றும் டேஸ்ட் நல்லா தானே இருக்குது. இது என்ன அப்படி பல இளைஞர்களுக்கு வாழ்வு தந்தது அம்மா உணவக திட்டம். அப்படி இருக்க திட்டம் இன்னைக்கு வந்து சிறப்பாக செயல்படுதா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா பல இடத்துல நியூஸ் பார்க்க முடியுது, இட்லி இருக்குது சாம்பார் இல்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜிஹெச்சில் அம்மா உணவகமே செயல்படலைன்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் வந்து பதாதை ஏந்தி போராட்டம் பண்ணதெல்லாம் பார்க்கப்படுது. சாமானிய மக்கள், ஏழ்மையான மக்கள் தினம் தினம் உணவு அருந்தும் அதை இந்த மூடிட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஒரு அரசோட நோக்கம் ஏழ்மையான மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் சேவை செய்யறதா தானே இருக்கணும். அரசியலே அறம் செயல் தானே. அந்த அறம் செயலை செய்யாம உங்களுக்கும் உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் செஞ்சு நீங்க என்னத்தை காப்பாற்ற போறீங்க? கலைஞர் நகர்னு மட்டும் மாத்தினா போதுமா? அதாவது ஜாதி ஒழிக்கிற தெருவுலன்னு சொல்லிட்டு கலைஞர் நகர்னு மட்டும் பேர் வச்சா உங்களுடைய பெயர் இந்த தமிழ்நாட்டு சகாப்தத்துல இடம்பெற்றும்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சுதான்டா தப்பா அரசியல தப்பு பண்ணாதான் பெரிய ஆளாக முடியும். அப்படி நடக்காது திரு ஸ்டாலின் அவர்களே. தயவு செய்து அம்மா உணவகம் போன்ற திட்டங்களை கைவிட்டுறாதீங்க. இன்னும் 6 மாதம் எப்படின்னா திட்டத்தை செயல்பட விடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு வரும். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதை சிறப்பாக செயல்படுத்துவார். மக்கள் நீங்கள் பார்த்து வாக்களின்னு கேட்டுக்கிறோம். நன்றி.